ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீமிஃபை ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ரியலாக இல்லை அஃபிஷியலாக தெரியல. நம்ம ஸ்டார்ஸ் பை பண்ணுற மூலமாக நம்மளுக்கு 2x ரிவார்ட்ஸ் ப்ளஸ் ஆட்ராப்போட அலோகேஷன் ப்ளஸ் ஸ்பின்னு அதுக்கப்புறம் காயின்ஸ் டபுளாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி நிறைய கிரிப்டோ ஆட்ராப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நம்ம சேனல்ஸில் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே கிரிப்டோ ரிலேட்டட் எல்லாமே டெலிகிராமில் இருக்கிற பாட் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அப்டேட்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால எல்லாருமே டெலிகிராம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் பார்த்திங்கன்னா எம்எஸ் கிரிப்டோ தமிழ். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பாட்ஸோட அப்டேட்ஸ் போடுறோம். எப்போ விட்ராவல் வருது, என்ன நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, நம்ம எப்போ நம்மளோட வாலெட்டை கனெக்ட் பண்ணணும், எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் கிரிப்டோ ஆட்ராப்ஸ் ட்ரை பண்ணணும், அது மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீமிஃபை அஃபிஷியல் அந்த பேஜ் நம்ம அந்த ஆட்ராப்காக கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஜை நீங்கள் ப்ளே பட்டனுக்காக கொடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டபுள் மீமிஃபை ஆட்ராப்னு வரும். இதில் என்னென்னா நம்மளுக்கு இன்டூ எக்ஸ் 2x ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஸ்டார்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க லெவலுக்கு பொறுத்து அவங்க ஸ்டார்ஸ் கேட்டிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 500 கிட்ட கேட்டிருக்காங்க. சில பேருக்கு 1K ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் 2K ஸ்டார்ஸு, சில பேருக்கு 5K ஸ்டார்ஸு, 7K ஸ்டார்ஸ், இது மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இது பண்ணுற மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பின்ஸ் கொடுப்பாங்களா. நம்ம நார்மலாக கேம்ஸில் பண்ணுறதுல நீங்கள் டெய்லி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இப்போ ஷூய் காயின் OKX வாலெட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸு டபுள் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பின்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட அஃபிஷியலாக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பாட் ஹேக் ஆகிடுச்சு, அதனால் யாரோ இது மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் குரூப்பில் ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் நம்மளால் ஜாயின் பண்ண முடியல. ஆனால் அதில் இருக்க கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள மாடரேட்டர் ப்ளஸ் அட்மின் லெவலில் இருக்கவங்க ஆமாம் நாங்கள் அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே சில டெலிகிராம் சேனல்ஸில் செக் பண்ணி பார்த்தேன். இந்த 500-400 ஸ்டார்ஸ் கேட்டவங்களாம் சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பின்ஸ் கொடுத்துருக்காங்க. 100K அதுக்கப்புறம் 300K ஸ்பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மேபி ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு அது லாஸ் ஆகலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் நம்ம மீமிஃபைல அந்த கேமில் கொடுக்குற ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணுவதே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆக மாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோட ரிவார்டு ஸ்பின் ப்ளஸ் காயின்ஸுமே கொடுக்க மாட்டேங்காங்க. இப்போ நீங்கள் 0.2 டான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே 500 ஸ்பின் ப்ளஸ் உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த ஃபஸ்ட்டு டான் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த காயின்ஸ் வரதில்லை, ஸ்பின்னும் வரதில்லை. அவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவது தான் அவங்களுக்கு அந்த ஸ்பின்னும் ஸ்டார்ஸும் கிடைக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நாளையோட எல்லாமே மைனிங் ப்ளஸ் ஸ்னாப்ஷாட் எடுத்துருவாங்க. அதுக்கு மேலே கவுண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ தான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாலும். ஆனால் இதுதான் ஃபைனல் டேட்டு. அதனால் இந்த ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பூஸ்டப் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு நிறைய அலோகேஷன் கிடைக்கும்னு நிறைய பேர் திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் இது அஃபிஷியலாக சொல்லலை. அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சில பேருக்கு தான் கிடைக்கும். இது அஷூரன்ஸாக எல்லாருக்குமே அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மேபி நம்ம ட்ரை பண்ணி போக நம்மளுக்கு ஸ்டார்ஸ் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இது உங்கள் ஒப்பீனியன் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஓகே நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இதில் ப்ரீமியம் பாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா 600லேருந்து
₹1000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் மினிமம் அப் டூ 2000 இல்லைனா 2500 வரைக்கும் இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா வந்து அப்படி கிடையாது. இப்ப வர ஏர் டிராப்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல்ஸ் கம்மியா இருக்கு, காயின்ஸும் கம்மியா இருக்கு. அப்போ வந்து நீங்க இது மாரி ட்ரை பண்ணி நான் பூஸ்ட் பண்ணிப்பேன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் தான் அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமான்னு வந்து யாருமே வந்து அஷ்யூரன்ஸ் வந்து பண்ண முடியாது. என்ன கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்க பண்ண வேணாம். அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல இருக்கிற அந்த நார்மல் டிரான்சாக்ஷன் நீங்க டெய்லியும் வந்து 0.2 டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பின்னு ப்ளஸ் வந்து காயின்ஸ் கிடைக்கும்ல. அது வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுவுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். அதனால உங்ககிட்ட எவ்வளோ ஸ்பின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ, அப்கிரேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலா அப்டேட்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பாட் வந்து ஹேக் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இல்லை அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வேணுமோ ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டில். அதனால வந்து இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல அந்த ஆக்டிவிட்டீஸ், அது மூலமாக வர காயின்ஸை நம்மளோட ஏர்ட்ராப் அலோகேஷனுக்கு. அதனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இதில் இருக்க ரிவார்ட்ஸே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்ன் டாஸ்கில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் இன்னுமே இருக்குது. அது மூலமாக நம்மளுக்கு வந்து காயின்ஸு ப்ளஸ் வந்து ஸ்பின்ஸ் கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த 23,500 சம்திங் காயின்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து 470 ஸ்பின்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால இதில் இருக்கிறதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். புதுசாக வர எந்த அப்டேட்டுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் மீமிஃபைலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் வந்து இது ஸ்டார்ஸ் கொடுக்குறீங்க இல்லை வந்து டான் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ட்ராப் அலோகேஷன் கிடைக்கும் அப்படின்னு யாராவது வந்து உங்களுக்கு டிஎம்லையோ ஏதோ மெசேஜ் பண்ணால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாதீங்க. அவங்கள சிம்பிளாக வந்து பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் வந்து எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களால் எவ்வளோ இது வந்து பண்ண முடியுமோ அது வந்து பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து ஆப்ஷனல்லாம், மற்றபடி மற்ற எல்லா டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாலெட்டில் வந்து நம்ம OKX வாலெட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த வாலெட்டும் ப்ளஸ் வந்து OKX வாலெட்டில் ஷூயி நெட்வொர்க் இருக்கிற வாலெட் அட்ரஸும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சேஞ்ச் வாலெட் அட்ரஸும் வந்து போயிடும்னு நினைக்கிறேன், டிசேபிள் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம வாலெட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனல் ப்ளஸ் வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் MS கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய கிரிப்டோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.